ஹாய்ங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மிளகா பொடி சாதம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியுங்க. நம்ம 90s அதுக்கு முன்னாடி இருந்தவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, மிளகா பொடி சாதம்னா ரொம்ப ஃபேவரெட்னே சொல்லலாம். நம்ம ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் வரும்போது பார்த்தீங்கன்னா, வீட்டில் ரைஸ் மட்டும்தான் இருக்கும், குழம்பு இருக்காது. அந்த டைமில் எண்ணெய், உப்பு, மிளகா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பிட்டிங்காக பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் எண்ணெய், உப்பு, மிளகா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தனியாக எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் தட்டின பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா 2, 3 வாட்டி செஞ்சு சாப்பிட்டேன். இது வந்து 4வது வாட்டி. அதுவும் இது வந்து மற்றவங்க பிசைஞ்சு சாப்பிடும்போது நம்ம போயிட்டு கை நீட்டி ஒரு உருண்டை வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். என் தங்கச்சி சாப்பிடும்போது போயிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்கெல்லாம் இது வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.